பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஜப்பான் தேசத்துல டோக்கியோ பட்டணம் தலைநகர்ல இந்த பகுதிக்கு பேரு நிஷிகசாய் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அது விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னால கட்டடம் தெரியுதா? இது மாதிரி நிறைய கட்டடங்கள் இருக்கிறது. இங்கதான் இந்தியர்கள் அதிகமா வசிக்கிறாங்க. அதனால இந்த பகுதியை லிட்டில் இந்தியான்னு கூட சொல்லுகிற அளவிற்கு ஏராளமான இந்தியர்கள் இந்த ஒரு பகுதியில் குடியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வசதியான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்கூல் இங்க இருக்கிறது. அதனால நம்ம இந்திய சம்பந்தப்பட்ட நிறைய ஷாப்புகளை எல்லாம் அங்க பார்க்க முடியும். 48,000 இந்தியர்கள் ஜப்பான்ல வசிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ 122 மில்லியன் மக்கள், 12 கோடி. அதுல 48,000 மக்கள் இந்தியர்கள். தமிழ் மக்களும் ஆயிரக்கணக்காக இருக்கிறாங்க. சரி, இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இயேசுவை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் பிரகாசிக்கும், நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. முகம் பிரகாசிக்குமா? என்ன முகத்துல வெளிச்சமா வரும்? அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்லுவாங்கல்ல. நீங்க சோர்ந்திருந்தாலும் முகத்துல தெரியும் சோர்வு. நீங்க சந்தோஷமா இருந்தாலும் முகத்துல தெரியும் அந்த சந்தோஷம். நீங்க கோபமா இருந்தாலும் முகத்துல தெரியும் அந்த கோபம். நீங்க எரிச்சலா இருக்கீங்கன்னா அதுவும் முகத்துல தெரியும். உங்களுடைய இருதயத்துல உண்டாகிற அந்த மாற்றங்கள், கிரியைகள் உங்க முகத்துல வெளிப்படும். உங்களுடைய முகம் எப்போ பிரகாசமா இருக்குன்னா சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருப்பாரு. சில சமயம் சோர்வு இருக்கும். நம்ம ரொம்ப தூரம் நடக்கிற பிரயாசப்படும் போது சோர்வு இருக்கும், முகத்துல தெரியும். அது இளைப்பாறுனா சரியாகி விடும். ஆனா இந்த கவலை, துக்கம், பயம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையை பாதித்து விடும். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க 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 அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே வரும். எப்படி சூரியனை பார்த்து சந்திரன் ஒளி கொடுக்கிற பாருங்களேன். சந்திரனுக்கு தனியா வெளிச்சம் கொடுக்கிற ஏதாவது சக்தி இருக்கானா? இல்லை. சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை வாங்கி அது பிரதிபலிக்கிறது. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சம். அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே படப்பட நம்முடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அவருடைய சந்தோஷம் நமக்குள்ள வரும், அவருடைய தைரியம் நமக்குள்ளே வரும், அவருடைய சாந்த குணம் நமக்குள்ளே வரும், அவருடைய பலன் நமக்குள்ளே வரும். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற அவருடைய சத்துவங்கள் வர 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 நம்முடைய முகத்துல இந்த பிரதிபலிப்பு தெரியும். சந்தோஷம். எப்படிங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? எப்போ மகிழ்ச்சியானா, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, என்னை எப்பவுமே சந்தோஷமா இருக்க சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இல்லையா? எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்குது, பிறகு எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசு இருக்கிறார்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவாரு. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவரை நோக்கி பார்த்து யாரும் வெட்கப்பட்டதே கிடையாது. வெட்கப்பட்டுருவனோ வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஐயோ உங்களுக்கு கடன் பிரச்சனையா, வீட்டெல்லாம் விற்க போறாங்களா, ஒரு வெட்கம் வந்துருமோ நீ கலங்கி நிக்கிறீங்களா? ஐயோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை, வேலை பறி போகிறதாம், ஐயோ இந்த குடும்பத்துல எப்படி, மற்றவங்க எல்லாம் இப்படி பேசக்கூடிய அளவு ஏதோ ஒரு காரியம் பாதித்து கொண்டிருக்கிறதா? உங்களை வெட்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். சூழ்நிலை மாறும், பயப்படுகிற காரியங்கள் விலகும். அதே இடத்துல நீங்க தலை நிமிர்ந்து நடக்கும்படி கர்த்தர் செய்வார். அவரை நோக்கி பாருங்க, அவ்வளவுதான். நீங்க மனிதனை பார்த்து பார்த்து பார்த்துதான் ஏமாற்றப்பட்டு போனீங்க. இவர் உதவி செய்வார், இவங்க உதவி செய்வாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி பார்த்து பார்த்து மனிதர்களால ஏமாற்றம் அடைந்துதான் வெட்கப்பட்டு போனீங்க. மேல நோக்குங்க, அவரை நோக்கி பாருங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த மகன், இந்த மகள் உம்மை நோக்கி பார்க்கிறாங்க. அவருடைய முகம் பிரகாசிக்கட்டும். இப்பொழுது சந்தோஷம் உள்ளத்துல வரட்டும். வெட்கப்பட்டு போகாதபடி அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.